வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், எதிர்பாராமல் தோல்வியடைந்த சத்யா மூவிஸ் தயாரித்த 7 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதிர்பாராமல் தோல்வியடைந்த படங்கள் என்றால் மோசமாக ஓடிய தோல்வி படங்கள் அல்ல. ஓரளவு நன்றாக ஓடி 100 நாள் ஓடாமல் தோல்வியடைந்த படங்களைத்தான் கூறுகிறோம். இப்போது அப்படிப்பட்ட படங்களை இந்த வீடியோவில் நாம் காண்போம். 1966 வெளிவந்த படம் நான் ஆணையிட்டார். எம்ஜிஆர் நடித்ததில் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட படம். ஆனால் 100 நாள் ஓடவில்லை, 65 நாள் வரை ஓடியது. அடுத்து 1968 வெளிவந்த படம் கண்ணனின் காதலர். இந்த படமும் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 100 நாள் ஓடவில்லை, மதுரையில் 90 நாள் வரை ஓடியது. 1969 கன்னிப்பெண் ஜெய்சங்கர் நடித்து சத்யா மூவிஸ் தயாரித்த படம். எதிர்பாராமல் 100 நாள் ஓடாமல் தோல்வியடைந்தது. 1973 வெளிவந்த படம் மணிப்பயல். இந்த படமும் நன்றாக ஓடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் படம் நன்றாக இருந்தது, 100 நாள் போகவில்லை. அடுத்து 1981 ரஜினி நடித்த படம் இராணுவ வீரர். 100 நாள் ஓடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 100 நாள் ஓடவில்லை. 1986 மந்திர புன்னகை சத்யராஜ் நடித்த படம். இதுவும் எதிர்பாராமல் 100 நாள் ஓடாமல் தோல்வியடைந்தது. அடுத்து 1987 காதல் பரிசு கமல் நடித்த படம். ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட படம். ஏனென்றால் இதற்கு முன்பு காக்கி சட்டை நன்றாகவே ஓடியிருந்தது. ஆனால் காதல் பரிசு 100 நாள் ஓடவில்லை. ஆக இந்த 7 படங்களும் 100 நாள் ஓடும் என்ற அளவிலே மிகவும் நன்றாக தயாரிக்கப்பட்ட படங்கள் தான். ஆனாலும் நன்றாக ஓடியது, எதிர்பாராமல் 100 நாள் ஓடவில்லை. சத்யா மூவிஸ் தயாரித்த பல படங்கள் வெற்றி படங்களாகவே இருந்திருக்கின்றன. ஆனால் இந்த முக்கியமான படங்கள் சரியாக போகவில்லை. சரிவர்ஸ், இந்த கடனத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு அழகாக சந்திக்கிறேன். நன்றி.